அன்பி பேரன்பி இனிய காலை நேர அருளாசிகள். நாம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம், சர்க்குருவோடு சங்கமிப்போம் என்பது. ஆனால் உண்மையில் அது சத்தோடு சங்கமிப்போம் என்பதேதான். சத் என்றால் மெய்ப்பொருள், மெய்ப்பொருளோடு நாம் சங்கமித்தல். அதில் கூறப்பட்ட அற்புதமான விஷயங்கள் யாவுமே நான் அந்நிலையில் இருந்து அடைந்து அனுபவித்து வெளிப்படும் அற்புதமே. உதாரணமாக, தன் மனமே பிரபஞ்ச மனமாக இருக்கிறது எனும் பொழுது என் மனம் வியாபிக்கிறது, எல்லையற்றதாய், எங்கும் நிறைந்ததாய், சூட்சமமாய், அதி விரைவாக, அதி உன்னதமாக வியாபித்த நிலையில் இந்த வார்த்தையை கூறினேன். தன் மனமே பிரபஞ்ச மனமாக இருக்கிறது, அனைத்தையும் அளாவி நின்று அறிவிக்கிறது, காட்சியாய் தருகிறது. எத்தகைய அற்புதம்! அடுத்ததாக, தன் உணர்வே எல்லையற்ற பேருணர்வாய் நிறைகிறது எனும் பொழுது தன்னிலை உணர்வு வியாபித்து 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 அண்ட சராசரமெல்லாம் அளாவி நிற்கும் அற்புதம் அங்கே நிகழ்கிறது. இதனை நீங்கள் வெறும் வார்த்தை ஜாலமாக எண்ணிவிட வேண்டாம். நிதர்சனமான உண்மை அல்லவா? அதேதான், என் பேரொளியால் இப்பிரபஞ்சம் ஒளிர்கிறது என்பதும் அத்தகைய அனுபூதியே. ஆம், இந்த ஆத்மாவின் பேரொளியால் தான் சந்திர சூரிய நட்சத்திரங்கள் யாவும் ஒளிர்கிறது. அது கண்கள் மூலமாக வெளிப்பட்டு அனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. அது புலனை விட்டு வெளியேறும் பொழுது அனைத்தையும் ஒளிர்விக்கும் பேரொளி தன்மையை பெறுகிறது. அது புலன்களில் ஒளிர்கிறது. புலன்கள் கடந்த பிரபஞ்சம் அனைத்தையும் கடந்த ஒளியாக மலர்கிறது என்பதெல்லாம் என் அனுபூதி வாக்கியமே. என் பேரானந்தம்தான் இந்த பிரபஞ்ச வடிவமாக இருக்கிறது, அழகாக, அற்புதமாக, ஆனந்த நிலையாக என்றால், ஆம், இந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடுதானே அண்ட சராசரம் யாவும் அற்புதமான வர்ணங்களும் ஒளிகளும் நாதங்களும் அழகுறும் சூட்சும தூல ரூப அரூப தோற்றங்களும் என்பது ஏதோ கற்பனையானதல்ல. இந்த யோகத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் இதுவெல்லாம் சாத்தியமாகிறதே. இதை நீங்கள் அனுபவிக்கலாமே, இந்நிலையை பெறலாம், இந்நிலையில் நிலைத்திருக்கலாம். இதுவாகவே நிலைத்த நிலையில் தன்னை உணர்ந்த அந்த மகிமையில், தன் சுய மகிமையில் நீ திளைக்கலாம். அத்தகைய அற்புதத்தை தரவல்லது இந்த குண்டலினி யோகம். என் உணர்வே பேருணர்வு, என் அறிவே பேரறிவு எனும் பொழுது இந்த பேரறிவு எனும் சுகாதீத அறிவுக்கு நிகரானது உலகில் எதுவுமே இல்லையே. நாம் சிற்றறிவு கொண்டு செயல்படும் பொழுதே இத்தகைய அற்புதங்களை விஞ்ஞான அறிவாக பயன்படுத்தி அணு முதல் பரமாணு வரை அறிந்து அதை உருவாக்கி பிளந்து ஒன்று சேர்த்து ஆயுதங்களாக்கி அதை பிரித்து அக்னியாக்கி எத்தகைய அற்புதம் நிகழ்த்தப்படுகிறது. இந்த சிற்றறிவுக்குள் இத்தனையும் நிகழ்கிறது என்றால் பேரறிவின் நிலையை எப்படி விவரிப்பது? நீங்கள் வெறும் இந்த உடல், இந்த மனம், இந்த குணம் என்ற இந்த ஜடத்தினுள் நிறைந்திருப்பதால் தான் இவற்றை அறிய முடியாததாய் இருக்கிறது. இந்த அனுர்ந்த சட துக்கங்களாகிய இவற்றை கடந்த நிலை பெறுவதற்குத்தானே இந்த யோகமும் ஞானமும். இந்நிலையில் நீங்கள் திளைப்பதற்குத்தானே அற்புதமான பாதையை உருவாக்கி தந்திருக்கிறேன். யோகத்தால் தன்னை அறிந்து ஞானத்தால் அதுவான நிலையை அறிவதற்கு
நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். காலையும் மாலையும் தியானத்தை மட்டும் சரியான நேரத்தில் சரியான முறையில் குண்டலினி சஹஸ்ராரம் வரை கொண்டு வந்து நிலைநிறுத்தி அதையும் விட்டுவிட்டு ஆக்ஞாவில் கவனம் மட்டும் செலுத்துங்கள். இத்தகைய அற்புதங்கள் எல்லாம் நிகழும். தியானம் செய்யுங்கள். என் அன்பு நிறைய அருளாசி. நன்றி செய்க, நலமே பெறுக.